ஐயம்பேட்டையில் இருந்து உமர் ஃபாரூக் என்பவர் கேட்குறாரு. அதாவது என்னை பற்றின ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் வந்து டிஎன்டிஜே காரங்கள்லாம் விவாதத்துக்கு நீங்கள் அழைக்கிறீங்க, மார்க்க விஷயமாக பல தவறான பத்துவாக்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு விவாதத்துக்கு கூப்பிட்றீங்க. அப்படி கூப்பிடும்போது அவங்க வர மறுக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம் என்று சொன்னால் இவர் வாதத்திறமையில் ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு பதிலை அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா? வாதத்திறமை தான் இது காரணமா அவங்க பின்வாங்கிறதுக்கு, அல்ல வேறு எதுவும் காரணமான்றதை என்ன செய்கிறார் அவர் ஒரு கேள்வியாக கேட்குறாரு. வாதத்திறமையினாலெல்லாம் எந்த ஒரு அசத்தியத்தையும் என்ன செய்ய முடியாது, வெல்லவெல்லாம் முடியாது. விளங்குதா? வாதத்திறமையும் வேணும், ப்ளஸ் உண்மையும் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி கூட வந்து விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் இதை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவர்கிட்ட பேசும்பொழுது உங்கள்கிட்ட நல்ல திறமையெல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் திறமையினால் தான் அவர் அர்த்தம் செய்வது, அந்த மொழி அறிவுலாம் என்ன இருக்குது ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து சத்தியத்தின் பக்கம் நின்று நீங்கள் வாதிட்டிருந்தீர்களே ஆனால், நான் அந்த பக்கம் நின்று வாதிட்டேனே ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னு கேட்டால் சத்தியத்திற்காக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறீங்க. எதனால? உங்கள் திறமை குறைவுனால இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தப்புங்கிறதுனால தான். இது அந்த வாதத்தில் நான் சொல்லியிருப்பேன். அப்போ இத்தனை வருஷமாக 94 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களையும் நாங்கள் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுங்கள். வாதத்திறமை தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது, நான் பொறுப்பில் இருக்கும்போதெல்லாம் சொன்ன மதுஹப், தரீகா, திக்ரு, மற்ற என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ இது எல்லாமே வாதத்திறமையாக தான் இருக்கணும். அது வாதத்திறமை என்றால் இதுவும் வாதத்திறமை. வாதத்திறமைக்கு தான் பயந்துட்டு இருந்தீங்க. இப்போ வாதத்திறமைக்கு உள்ளால் போயிட்டார்ல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஆரம்பத்திலேருந்து தௌஹீது சரியா, ஷிர்க் சரியான ஆய்வு செய்ய போகிறோம். ஆய்வு செய்யுங்க. இப்போ தான் வாதத்திறமைக்கு உங்களுக்கு ஆள் இல்லை, நீங்கள் தானே மோனோப்புலியாக இருக்க போறீங்க. அப்போ நீங்களே இருந்து என்ன செய்யுங்க? விவாதம் பண்ணி முடிவெடுத்து எல்லாத்தையும் மாற்றுங்க, சுயமாக சிந்திங்க. அப்போ ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? வாதத்திறமை என்று இதே வாதத்தை வந்து சுன்னத் ஜமாத் ஆளுங்க சொல்லும் பொழுது இதே டிஎன்டிஜிலேருந்து மறுப்பு சொன்னாங்க. சத்தியமாகவும் இருக்கணும், அதை எடுத்து சொல்கிற ஒரு கலையை அறிஞ்சிருக்கணும். அப்போ ரெண்டும் இணைந்திருப்பதனால் தான் வெற்றி கிடைக்குமே தவிர வெறுமனே வாதத்திறமை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்யாது, ஜெயிக்கவே முடியாது. நாம ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கணும். என்ன நிலைப்பாடு? ஒரு கொள்கை ஆய்வு செய்ய சொல்வதாக இருந்தால் அந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாடி அந்த கொள்கையுடைய எதிராளியாக நான் இருந்து அதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் என்று சிந்தனையில் இது இப்படி கேட்டால் என்ன பதில், அப்படி கேட்டால் அனைத்துக்கும் பதில் வருதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அதை மக்கள் மத்தியில் வைப்போம். அதனால யார் என்ன கேள்வி கேட்டால் உடனே சொல்றது காரணம் என்ன? பெரிய வகையில் சொல்றது கிடையாது, திறமையில சொல்றது கிடையாது. ஒன்றை முடிவு செய்யும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம செஞ்சிட்டோம். நம்ம மட்டும் உலகத்தில் வாழல, எதிரியும் இருக்கிறான். இதுல எதிரி என்னென்ன கேட்பான், இதுல என்னென்ன கொஸ்டின் வரும், இதுக்கு எதிராக என்னென்ன அவன் எடுத்து வைப்பான், அதையெல்லாம் யோசனை பண்ணி அதற்குரிய பதில் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்து இருக்குது வச்சானா நமக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி தெரிஞ்ச பிறகு நம்ம மக்கள்கிட்ட வைக்கிறதுனால தான் என்ன கேட்டாலும் நம்ம சொல்லிடுறோம். அதனால தான் அது கரெக்டாக நிற்குது. அதனால இவர்கள் டிஎன்டிஜேல ஊழல் பண்ணிட்டாங்க நான் சொல்றேன், ஆதாரத்தை நிரூபிப்பேன். வரமாட்டேங்கிறேன். இதுக்கு எதுக்கு திறமை? தப்பான பத்தோலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்றேன். அது வந்து ஈஸியாக நிரூபிச்சுட்டு போயிடலாம். குரானை சொல்லுது தானே, நான் சிங்கிள் அவரை நீ அப்படி பேர் வாங்கன்னு சொல்றோம்ல. ஆனால் இல்லை, ஏன்னு கேட்டால் ஹக்கு இல்லை. ஹக்கு இல்லாமல் நீங்கள் எந்த திறமையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. சும்மா பொய்யா சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியுது பொய்யுங்கிற. அது நீங்கள் கேள்வி கேட்டதும் சொல்கிறாரு, அது பொய்யா தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் மக்களுக்காக கேட்குறேங்கிறாரு. அதான் அந்த கேள்விக்குரிய பதில்.